அந்த பிச்சைக்காரன் இந்தியாவிலே பெரிய கோடீஸ்வரன். காலையில ட்ரம்ப் கூட உட்காந்து காபி சாப்பிடுவானா, மதியானம் புட்டின் கூட புட்டு சாப்பிடுவானா, அப்புறம் அதுவும் இல்லாம ராத்திரி இடியமன் கூட இடியாப்பம் சாப்பிடுவானா. மாமா முட்டாள்தனமா இருந்து ஏமாறல மாமா, அதுக்குன்னு இப்படியா அடி முட்டாள்தனமா ஏமாறுவாங்க? மாப்பிள்ள எனக்கு கூட முதல்ல மாமா பார்த்த மாப்பிள்ளைய விட்டுட்டு வேற யாரையோ பார்த்து கல்யாணம் பண்ணிச்சுன்னு வந்துச்சு மாப்பிள்ள. ஆனா உங்க அத்தகாரமா வந்து காலையில ஒரு பில்டப் பிடிச்சு பாரு, இது எவ்வளவு பெரிய கோடிஷன் கேட்டுச்சு பத்தியா? அப்ப இவன் உண்மையில கோடிஷன் கிடையாது, கோயில் வாசல்ல உட்காந்து பிச்சை எடுக்கிற. மேலே வேணும் தாமன்னு அங்கேயே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு மாப்பிள்ள. அங்க வச்சு சிரிச்சா மாமா இது திப்பு ஆரம்பிச்சுட்டு வாயை புட்டிட்டு அங்கேயே பேசாம இருக்கு மாப்பிள்ள. உனக்கு ஞாபகம் இருக்காயா? என்னண்ணே? சனிக்கிழமை தல்லாவளம் நம்ம பெருமாள் கோயிலுக்கு போவோம்ல, அந்த பார்க்கிங் கிட்ட உட்காந்து திருவோட எழுதிக்கிட்ட ஐயோ அப்பா சாமின்ட்டு சட்டம் நீட்டிக்கிருப்பேன், பார்த்தது இல்லையாப்பா நீ? அவனுக்கு நம்ம காசெல்லாம் போட்டிருக்கோம்ப்பா. சேது அண்ணா, நீ சொல்லும் போது எனக்கு அப்படியே ஞாபகத்துக்கு வருதுண்ணே. இப்ப என்ன மாமா, பொதுவா கல்யாணமானா புருஷன் தொழிலுக்கு பொண்டாட்டி உதவி பண்ணுவான்னு சொல்லுவாங்க. இப்ப தினமும் அவர் பிச்சை எடுக்க போறதுக்கு தாமரைக்கா ஹெல்ப் பண்ணுவாங்களா? அதென்ன ஹெல்ப் பண்றது? ஹெல்ப் எடுக்கிறது பிச்சை, அதுல ஹெல்ப் வேற. தாமரை கூடயே உட்காந்து ஐயா சாமின்னு பிச்சை எடுக்குமோ என்னன்னு தெரியல மாப்பிள்ள. ஒரே ஒரு நிமிஷம், அந்த தாமரையும் அந்த அபிஷேக் பிச்சை இருக்கான் பாரு, ரெண்டு பேரும் கோயில் வாசல்ல உட்காந்து பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு சின்ன கற்பனை பண்ணி பாரு மாப்பிள்ள. பாரு, கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. மா தாயே பிச்சை போடுங்கம்மா, அம்மா தாயே பிச்சை போடுங்கம்மா. சொல்ல சொல்ல தாமரை பிச்சை எடுக்கிற குரல் கேக்குது. எனக்கு தான் மாப்பிள்ள கேக்குது, பிச்சை எடுக்கிற குரல் எனக்கு நல்லா கேக்குது. எல்லாரும் எதுக்கு இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க? சிரிப்பு நிப்பாட்ட போறீங்களா இல்லையா? தமிழ், நாங்களும் சிரிக்க கூடாதுன்னு தான் வேண்டிக்கிறோம், ஆனா முடியல தமிழ். போயும் போய் அந்த தாமரை இப்படி முட்டாள்தனமா இருந்திருக்காளேன்னு சொல்லி எங்களுக்கு சிரிப்பா வருது. அக்கா, ஒரு பொண்ணு ஏமாந்து போயிருக்கா, அதுல அவ வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கு. அத நினைச்சு இப்ப நம்ம எல்லாரும் சிரிக்கணுமா? தங்கச்சி, அது வந்து உன் குணம் தங்கச்சி. ஏமாந்து போனவங்க என்ன சாதாரணமா ஏமாந்து போயிருக்காங்க. பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவாங்க, நீ கேள்விப்பட்டிருக்கல? அவங்க இஷ்டத்துக்கு ஆத்தாளும் மகளும் ஒரு முடிவு எடுத்தாங்க, அந்த முடிவுல வந்து அவங்க ஏமாந்து போயிட்டாங்க. சொல்லுமா, அதுக்காக அவங்க நிலைமை நினைச்சு நம்ம சிரிக்க வேண்டானே, விடுங்கண்ணே. சிரிக்கலாமா? எல்லாரும் சிரிப்ப நிப்பாட்ட போறீங்களா இல்லையா? போய் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாருங்க. மாமா, தமிழ் சொல்றா, யாரும் சிரிக்காதீங்க, சிரிக்காதீங்க. தமிழ்
சரி சிரிக்கல வா தமிழ். எனக்கு தாமரா ஐயோ தாயே பிச்சை ஓடுங்கன்ற மாதிரியே கேக்குதப்பா. அப்புறம் என்ன பண்றது? ஏதாவது முடிவு எடுத்தீங்களா இல்லையா? இந்த பாரு, பேசாம போயிடு. நாங்க கொலை வெறியில இருக்கோம். என்னம்மா நீங்க பாட்டுக்கு பேசாம போயிட்டு அசால்ட்டா சொல்றீங்க? தாலி கட்டின புருஷமா நானு, என் பொண்டாட்டியோட அம்மா நீங்க. உங்க 2 பேருக்கும் என்னமோ ஆயிட்டு போகுதுன்னு எப்படி என்னால விட்டுட்டு போக முடியும்? 1000 தான் இருந்தாலும் நான் கணவன். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் இல்லையா? தாங்க உங்க 2 பேருக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. ஐயோ ஐயோ, வழக்கமா ராத்திரி சாப்பாட்டுக்கு 30 ரூபா தான் பிச்சை எடுப்பேன். இன்னைக்கு நீங்க 2 பேரும் இருக்கீங்க சொல்லிட்டு 90 ரூபாய் வேணுமே சொல்லிட்டு கூவி கூவி பிச்சை எடுத்து அதுல இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்தா இப்படி அநியாயத்துக்கு அன்னத்தை விட்டு எரிஞ்சிட்டீங்களாமா? அதானே சாப்பாட்டோட அருமை தெரியுமா உங்களுக்கு? இந்த சாப்பாடு இல்லாம எத்தனையோ பல நாட்டுல எத்தனை குழந்தைங்க செத்து போறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் தெரிஞ்சா நீங்க இப்படி பண்ணிருக்க மாட்டீங்க. இங்க பாரு, கோவம் வருது, பேசாம போயிடு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அடுத்து என்ன செய்ய போறீங்க? ராத்திரி ஃபுல்லா இப்படியே உட்காந்துட்டு இருக்க முடியுமா? இன்னும் 5 நிமிஷத்துல கோயில் நடைய சாத்திட்டோம், கிளம்புங்கன்னு சொல்லுவாங்க. உங்க அண்ணனும் வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. கோயிலையும் தங்க முடியாது. கொசு அப்படியே கொத்தா தூக்கின்னு போயிடும். அது மட்டும் இல்ல, என் பொண்டாட்டி மூக்கு முடியுமா அழகா வேற இருக்கால. யாராச்சும் காலி பசங்க வந்து சண்டை போட்டாங்கன்னு வச்சுங்க, நான் கபால்ல பாஞ்சி வந்து 10 பேர் அடிக்கிறதுக்கு நான் என்ன சினிமா ஹீரோவா? அது மட்டும் இல்ல, பெண் பாதுகாப்பு ரொம்ப முக்கியமா. நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. என்ன முடிவெடுப்பீங்களோ? நானும் பாத்துட்டு இருக்கேன். காலையில இருந்து இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க. கிளம்புங்கம்மா, கோயில் நடைய சத்த வேணாமா? போங்கம்மா. அண்ணே அண்ணே, நாங்க அமைச்சர் ராஜாங்கத்தோட சொந்தக்காரங்க. இவங்க அவரோட தங்கச்சி, நான் இவங்களோட பொண்ணு. நீங்க சாவி கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள் நாங்க கோவிலுக்குள்ளேயே தங்கி போன. இது உள்ள தங்குவீங்க? எதுக்கு? ஏன் வேலை போறதுக்கா? இந்நேரம் பொம்பளைங்க யாராச்சும் கோயில தங்க அனுமதிப்பாங்களா? முதல்ல நீங்க 2 பேரும் இங்க இருந்து வெளியே போங்கம்மா. அட வெளியே போங்கன்னு சொல்றல, போங்கம்மா. எங்க நான் அமைச்சர் ராஜாங்கத்தோட தங்கச்சி. நானும் காலையில இருந்து பாத்துட்டு தான் இருந்தேன். உங்க வீட்டாளுங்க உங்களுக்கும் அவங்களுக்கும் எந்தவித சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல. நீங்க என்னன்னா தங்கச்சி அது இதுன்னு கதை விட்டுட்டு இருக்கீங்க? போங்கம்மா. ஏங்க நான் தான் சொன்னல, வாங்க போலாம். வாங்க போலாம்.